எகிப்தியர்களின் மொழிகளும் உலகமும். இன்னைக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜியா பார்க்க போறது, உலகத்தை ஆள்வது, ஒரு கலாச்சாரத்தை ஆள்வது மொழிகளா அப்படின்னு நம்ம போய் நிற்கும் பொழுது, இந்த உலகத்தை ஆண்டது கலாச்சாரம், உலகத்தை ஆள்வது மொழிகள் அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்குள்ள நம்ம வந்துடுறோம். இப்ப நம்ம முதல்ல ஸ்பிரிச்சுவலா பார்த்தோம் அப்படின்னா, இந்த எகிப்து பிரமிடுகளை பொறுத்த வரைக்கும் பூனைகளுடைய எலும்புக்கூடுகள் அதிகமா இருக்கு, பூனைகளுடைய வாழ்வியல் தான் அதிகமா குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே மாதிரி நிறைய அரசர்களுடைய ஒரு கல்லறையா அது இருக்கு. அது கோவிலா கல்லறையா அப்படின்ற கேள்வியே பல பேருக்கு இருக்கு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு குளம் மாதிரி இருக்கும், ஒரு முகம் மாதிரி இருக்கும். அந்த குளத்துல இருந்து ஒரு பெரிய அதல பாதாளத்துல ஒரு சுரங்கம் மாதிரி போகும். அந்த சுரங்கத்துக்குள்ள வைர வைடூரியங்கள்ல இருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ள வச்சிருக்கிறாங்க. ராஜாக்களுடைய ஆன்மாக்கள் அதை பாதுகாக்குது. ஒருவேளை இந்த உலகத்துல பஞ்சம் வந்துருச்சு அப்படின்னா உள்ள இருந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஏகப்பட்ட கான்செப்ட் இன்னைக்கு வரைக்கும் சுற்றி சுழலக்கூடிய ஒரு பேச்சுக்களாக தான் இருந்துகிட்டு இருக்கு. இதுல அது எத்தனை நிலைகள் இருக்கு, எவ்வளவு உயரம் இருக்கு, அப்ப வாழ்ந்த மனுஷன் இத்தனை அடி இருந்தானா, எவ்வளவு உயரம் இருந்தா, எப்படி கல்லை தூக்குனா, எப்படி கட்டினா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்ப ஸ்பிரிச்சுவலா நம்ம பார்க்கும்போது ஆச்சரியத்தினுடைய உச்சம் தான். நம்ம எவ்வளவுதான் அந்த பிரமிடுக்குள்ள கடவுள்கள் இருக்காங்களா அப்படி தேடணும் அப்படின்னா, எழுத்துக்களா பொறிக்கப்பட்டதை வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது உள்ள இருக்கிறதே கடவுள்கள் தான். உள்ள நம்ம பயணிச்சு போயிட்டு வந்தோம் அப்படின்னா, போயிட்டு வந்தாலும் நமக்கு தெரியும். அப்ப ஸ்பிரிச்சுவலா நமக்கு என்ன நடக்குது அதுக்குள்ள அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எதிர்காலத்தினுடைய சிந்தனைகளை, எதிர்காலத்தினுடைய கணிப்புகளை நமக்காக நமக்கு முன்னாடி வாழ்ந்த முன்னோர்கள் கடவுளினுடைய ஆசியில உலகத்துல என்னென்ன மதங்கள் தோன்றும், அந்த மதங்கள் எப்படிப்பட்ட ஒரு வழியை கொடுக்கும், பிரபஞ்சத்தை தாண்டிய ஒரு ஆற்றல் கொண்டு உலகத்தினுடைய ஆளுமை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி முழுமையான அத்தனை விதமான செயல்பாடுகளையும் குறித்து வைத்து சென்ற ஒரு இடங்கள். இப்ப நம்ம சைக்காலஜியா வருவோம். சைக்காலஜியா பார்க்கும் பொழுது எதுக்காக பிரமிடுகள் எழுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஊர்ல ஒரு கோவில்கள்லாம் சொல்லுவாங்க, ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு கோவில் வச்சிருப்பாங்க. கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்காதுன்ற ஒரு கான்செப்ட் வேற இருக்கும். எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா, அந்த கலசத்துக்குள்ள தானியங்களை வச்சிருப்பாங்க. என்னதான் ஒரு பெரிய பேரழிவு வந்தாலும் கலசத்துல இருக்கக்கூடிய தானியத்தை எடுத்து மறுபடியும் விதையா போட்டு நம்ம வாழ ஆரம்பிச்சிடலாம், வாழ்க்கையை தொடங்கிடலாம். அப்ப ஒரு அழிவுன்னு வரும்பொழுது அந்த அழிவிலிருந்து மீண்டெழுந்து வாழக்கூடிய ஒரு வாழ்வியலை பகுத்து கொடுத்துட்டு போற ஒரு வாழ்வியல் தான் அது. அப்ப சைக்காலஜியா நம்ம சொல்லி முடிச்சோம் அப்படின்னா இந்த ஒரு கான்செப்டுக்குள்ள முடிச்சிடுறாங்க. அப்ப அவங்க அந்த மீண்டெழுந்து வாழக்கூடிய வாழ்க்கைய படிக்கிறவங்க என்ன பண்ணிடுறாங்க, மம்மி அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ள ஆத்மாக்கள் உயிர் தெழுந்து வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி நம்ம இந்த 108 திவ்ய தேசம் போடும்போது ஒரு விஷயத்த சொல்லுவோம், கலாச்சாரம் அப்படின்ட்டு. நம்ம அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தோம்னா நமக்கு வாழ்க்கை கிடைச்சிடும், தரிசனம் கிடைச்சிடும் அப்படின்ட்டு. அப்படி இந்த ஒரு ஸ்பிரிச்சுவலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பிரமிடுகளுக்குள்ள போயிட்டு பல பேர் பார்த்தீங்கன்னா பைத்தியம் பிடிச்சிருச்சு, மென்டலி எனக்கு நிறைய பேரோட சத்தம்லாம் கேட்குது, நான் என்ன பண்றதே தெரியல, டாக்டர் என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் நிற்காம அமைதியா இருந்தோம் அப்படின்னா உணர்த்தி சொல்லக்கூடிய உலகத்தினுடைய நாலேஜை வச்சிருக்கக்கூடிய ஒரு இடம். இதை நம்ம சைக்காலஜிக்கலா பார்க்கும்போது என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய எழுத்துக்களினுடைய வடிவங்கள்ன்றது எப்படிப்பட்டதா இருக்கும்னா, உலகம் தோன்றிய முதல் இன்று வரை மொழிகள் எந்தெந்த மொழிகள்லாம் பரிணமிச்சிருக்கோ அத்தனை மொழிகளினுடைய வடிவமும் இருக்கும். நம்ம மொபைல்ல யூஸ் பண்ற அந்த ஸ்மைலி இருக்கு பாருங்க, அந்த ஸ்மைலி வரைக்கும் போட்டு வச்சிருப்பாங்க. எல்லா எழுத்துக்களினுடைய ஒரு தொகுப்பு தான் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒன்று. அதனால தான் நமக்கு படிக்கும்போது அந்த அளவுக்கு முழுமையாக ஒரு விளக்கம் கிடைக்க மாட்டேது. இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா இந்த எகிப்து பிரமிடுகளை மட்டும் தான் நம்மளால் படிக்க முடியல, முழுசாக தெரிஞ்சிக்க முடியல அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ள நம்ம நிற்போம். அப்போ நம்ம அத்தனை துறை சார்ந்த ஒரு வாழ்வியலும், எந்தெந்த வாழ்க்கை யார் யார் எப்படிப்பட்ட ஒரு துறைகளை சார்ந்து வாழ போகிறாங்க, உலகத்தில் எங்கெங்கே என்னென்ன இடங்கள், என்னென்ன மாதிரியான காலநிலை மாற்றங்கள், இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா முழுமையாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஸ்பிரிச்சுவலாக பார்க்கும்போது காலநிலைகளை கணிக்கிறவங்க தான் உலகத்தில் சிறந்தவங்க.
எந்த ஒரு கலாச்சாரம் காலநிலையை முழுமையா கணிச்சு வைக்குதோ, எந்த காலகட்டத்துக்கு எந்த காலம் வரைக்கும் கணிச்சு வச்சிருக்கோ அவங்க தான் சிறந்த ஒரு கலாச்சாரம். அப்ப மாயன் அப்படின்ற ஒரு கேலண்டர் நம்மளுடைய இப்ப நம்ம இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா தென்பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா மயன் அப்படின்னு சொல்லுவாங்க. வாஸ்து சாஸ்திரத்தினுடைய பிதா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்புகள் இருக்கும். இப்ப இந்த மயனுக்கும் மாயனுக்கும் சம்பந்தம் இருக்கும். இப்ப அவங்களுடைய பயணம்ன்றது ஒரு இடத்துல இருக்காது, எல்லா இடமும் சார்ந்துதானே இருக்கும். அப்ப அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு பெரிய வாழ்வியலை காலத்துக்கு ஏற்ப ஒரு கேலண்டரை குறிச்சு வச்சிருக்கிறாங்க. இத்தனை நாட்கள், இத்தனை மாதம், இத்தனை வருஷத்துல இத்தனை அவர்ஸ், இத்தனை நொடிகள் முதற்கொண்டு நாழி குழி கணக்கு இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான கணக்குல விகிதத்துல நமக்கு வந்து குறிச்சு வச்சிருக்கிறாங்க. இப்ப எதுக்காக பூனைகளினுடைய ஒரு அதீதமான பூனைகளினுடைய மம்மி கூடுகள் அங்க வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம எல்லாருக்கும் எழக்கூடிய முதல் சந்தேகம் என்னன்னா கடவுள் இருக்கானா இல்லையா அப்படின்னு. கடவுள் இருப்பதை எப்படி உணர்த்துவானா, மாயை மூலமா உணர்த்துவான். இப்ப அந்த மாயைன்றது எப்படிப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தனையும் தான் யார் என்று உணர வைக்கிற ஒரு மாயை. நான் யாரு அப்படின்றது உணர்த்துறது தான் கோவில். அப்ப அந்த மாயை அப்படிங்கறது உணரணும் அப்படின்னா அவங்க கொடுக்குற தண்டனையை ஏத்துக்கணும். இப்போ பிரமிடுக்குள்ள போயிட்டு வரோம் அப்படின்னா ஒரு பாதிப்பு நமக்கு கிடைக்கும். அந்த பாதிப்புன்றது என்னன்னா நமக்கு வாழக்கூடிய வாழ்வில யோசிடா என்ன நடக்குது, வாழ்க்கைனா என்ன, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ ஆளுமையா ஆள்றவனா இல்லாட்டி ஒரு சக மானுடமா, இல்லை ஒரு வேலை செய்யறவனா, ஒரு குடும்பத்தை பார்த்துக்கிறவனா, இல்லை நாட்டை பார்த்துக்கிறவனா, வீட்டை பார்த்துக்கிறவனா, உலகத்தை பார்த்துக்கிறவனா, யாரு நீ அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ள வருவாங்க. அப்ப மயனுடைய கேலண்டர் வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல நின்றுச்சுப்பா, இதுக்கப்புறம் நம்மளால வந்து வாழவே முடியாதா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல. அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட வருடத்திற்கு பிறகு வேறு ஒருவன் இந்த மாதிரி இந்த உலகத்துக்கான கேலண்டரை உருவாக்குவான். ஏன்னா எதிர்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பிழைகள் எழ வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல, பிழைகள் எழ ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அப்போ நம்மளுடைய எகிப்தினுடைய பிரமிடுகள் நமக்கு என்ன சொல்லிட்டு போயிருக்காங்கன்னா எகிப்தினுடைய பிரமிடுக்குள்ள எக்காலத்துக்குமான ஒரு ரகசியம் இருக்கு. எக்காலத்துக்குமான ஒரு ரகசியம் இருக்கு. இது வந்து ஏலியன்ஸோட சம்மந்தப்படுத்தி பேசிக்கிறது, படிக்கட்டு இருக்குது, மேலே ஏறி போனானுங்க 2 பேர், அது மேலே 2 பேர் வந்து என்ன பண்ணிட்டானுங்கன்னா இங்க நம்ம சேர்ந்தோம் அப்படின்னா ஏலியனே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வேற பண்ணி அது ஒரு வியூஸா போய் அது ஒரு பெரிய டாக் ஆஃப் த டவுனா டாக் ஆஃப் த வேர்ல்டா போய் பயங்கரமா போச்சு. ஸோ இது எல்லாமே எங்க வந்து நிக்குது அப்படின்னா எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விதியை வகுத்து வைக்கிற ஒரு கலாச்சாரம் உலகத்தை ஆளும். அப்படி ஆண்ட ஒரு கலாச்சாரம் எகிப்தியர்கள். அவங்க கிட்ட நிறைய கான்செப்ட் இருந்தது. ஆண்களுக்கு பீரியட்ஸ் வரும், பெண்கள் வந்து பார்வையில பேசுவாங்க, ஆண்களினுடைய ஒரு செயல் மூலமா உலகத்துல எங்க என்ன பாதிப்பு, அதாவது அங்க இருக்கவங்க எப்படி கணிப்பாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பாதிப்பு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய இப்போ நம்ம எப்படி திசை வேழர் மாதிரியான ஒரு பர்சன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேல்பாறையில் வர மாதிரியான ஒரு பர்சன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எங்க எப்படி இருக்கு ஒரு காலநிலை அப்படின்றது இந்த சமயத்துல மழை பெய்யுமா மழை பெய்யாதா என்ற ஒரு கணிப்பு இருக்குல்ல, அந்த மாதிரி எந்த இடத்துல கூட்டம் நம்மளை சேர்ந்து வந்து தாக்குறாங்க. இப்போ கொஞ்சம் எலாபரேட்டா சொல்லணும்னு வைங்களேன், இப்போ ஒரு 2000 பேர் சேர்ந்து ஒரு பாலைவனத்துல ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு வராங்க அப்படின்னா அவங்க நெருங்கி வராங்கன்ற அந்த அழுத்தம் முதற்கொண்டு அவங்களால உணர முடியும். இதுக்குதான் பாத்தீங்கன்னா பூனைகளை அவங்க முழுமையா வசீகரம் பண்ணிருக்கிறாங்க, முழுமையா அசைவுகளை கவனிச்சிருக்கிறாங்க. ஒரு பூனை எந்த அளவுக்கு இந்த நுட்பமான சப்தங்களை உணருது அப்படிங்கறது முழுமையா கவனிச்சு ஒரு பூனையை வசப்படுத்துற சக்தியை அவங்க வச்சிருந்தாங்க. ஏன்னா பூனைகள் வந்து பாத்தீங்கன்னா பூனை மாதிரி போனோம் அப்படின்வாங்க. பூனைகள் தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் சிங்கமா மாறி இருக்குது. அப்ப நீங்க பூனையை வசப்படுத்திட்டீங்க அப்படின்னா சிங்கம் வரைக்கும் உங்களால வசப்படுத்த முடியும். அப்போ ஒட்டுமொத்த பூனை இனங்களை பத்தியமான ஒரு குறிப்புகள்ன்றதை வச்சது காரணமே அந்த மாயை தான். இந்த இப்படி வசியப்படுத்திய ஒரு மக்கள் தன்னுடைய வாழ்நாள்ல அந்த சிந்தையினுடைய ஒரு ஆற்றல் மூலமா எப்படி நம்ம வந்து ஞானிகள், நம்ம அதிசிறந்த
பர்சன்ஸ் நம்ம பார்க்குறோமோ அப்படி இயற்கையினுடைய ஒரு பேராற்றலை உணர்ந்து தன்னுடைய வலிமையை அதீதமாக பேராற்றல் கொண்டு பெருக்கிக்கிட்டவங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பிரமிடுக்குள்ளே வச்ச பொருட்கள்லாம் கெட்டு போவாதுன்னுவாங்க. ஸோ அப்படி பெருக்கிக்கிட்ட அந்த ஆற்றல்கள் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பிரமிடுகள்லாம் கட்டி எழுப்ப முடிஞ்சுது அவங்களால. ஸ்பிரிச்சுவலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு மனுஷன் 10 அடி 20 அடி 100 அடி வரைக்கும் இருந்தான் சார், 70 அடி வரைக்கும் இருந்தான் சார் அப்படின்ற ஒரு குறிப்பு அங்கே இருக்கு. அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஸ்பிரிச்சுவல் பவர் மூலமாக இப்போ என்னுடைய கை இவ்வளோ இப்போ இப்படி இருக்கு அப்படின்னா நான் ஒரு நிழல்ல என்னுடைய கையை காட்டுறேன் அப்படின்னா அந்த நிழல் விழக்கூடிய ஒரு தொலைவுன்னு இருக்கும்ல. இப்போ இங்கேருந்து ஒரு நிழல் போய் விழுது அப்படின்னா நம்ம எப்படி ஒரு படத்தை வந்து ஸ்க்ரீனிங் பண்ணி காட்டுறோமோ, ஒரு சின்ன பர்சனை ஒரு பெரிய பர்சனாக காட்டுறோமோ, அப்படி அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் பவர் அப்படிங்கிறது 70 அடி வரைக்கும் அவங்களோட ஸ்பிரிச்சுவல் பவர் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அந்த இன்க்ரீஸ் ஆன ஸ்பிரிச்சுவல் பவர் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெரிய பொருட்களை அவ்வளவு பெரிய கற்களை எடுத்து அடுக்கி வச்சிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் அவங்க உருவாக்குறதுக்கே பல 100 வருடங்கள் அவங்க எடுத்திருக்கு. அதனால தான் சின்ன சின்ன பிரமிடுகள்ன்றது மாறி பெரிய பிரமிடுகளாக மாறி இருக்கு. இது ஸ்பிரிச்சுவலாக சொல்கிற விஷயங்கள். ஸோ இப்போ நம்ம ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த அனிமல்ஸ்லேருந்து 10,000 வகையான திராட்சைகளில் வந்து உருவாக்குனதுலேருந்து கோதுமை தானியங்கள்னு சொல்லிட்டு இந்த உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா எங்கெங்கே எந்தெந்த மாதிரியான தானியங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க நாட்டில் என்ன தானியங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா அவங்க முழுமையாக உணர்ந்தாங்க, முழுமையாக வெளிப்படுத்த முயற்சி செஞ்சாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ஒரு பெரிய கலாச்சாரம் அப்படிங்கிறது இன்னைக்கு உலகம் முழுக்க எகிப்தியர்கள் வாழக்கூடிய, அதாவது யாரெல்லாம் வந்து எகிப்தியர்களை உணர்ந்திருக்காங்களோ தன்னுடைய மூதாதையர்களை உணர்ந்திருக்காங்களோ அவங்கெல்லாம் உலகம் முழுக்க பயணிச்சிருக்காங்க, உலகம் முழுக்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அகம் சார்ந்த வியாதிகள் ஒரு பெரிய மானுடம் அப்படின்றது உருவாகிக்கிட்டு இருக்கு. அப்படின்ற ஒரு கான்செப்டையும் இதுக்கு முன்னாடியும் வந்து அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. அப்படி வாழ்ந்தும் இருக்கிறாங்க அவங்க வாழ்வியல்ல. அப்புறம் எப்படி இவ்வளோ பெரிய பேரழிவுகளை அவங்க சந்திச்சாங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான் ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜியாக நான் வைக்கிற ஒரு கேள்வியாக இருக்குது. அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக ஸ்பிரிச்சுவலாகவும் சைக்காலஜியாகவும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தினுடைய எல்லா காலத்துக்குமான விதிகளையும் வகுத்தவங்க, அதில் அதிசிறந்த ஒரு வாழ்வியலை நமக்கு கொடுத்துட்டு போனாங்கன்னா லாங்குவேஜ். எல்லா காலத்துக்குமான மொழியினுடைய ஒரு புலமையை எதையும் எளிமையாக கற்றுக்கிறதுக்கான ஒரு ஆற்றலை அவங்க சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கலைத்துறை சார்ந்த ஒரு கட்டமைப்புகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எகிப்தியர்கள்ட்ட இருக்கும். லாஃபிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். எல்லாரையும் சிரிக்க வைக்கிற, எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ஒரு வசீகரப்படுத்துகிற ஒரு கான்செப்ட் முழுமையாக இருக்கிற ஒரு இடம். இப்போ லாங்குவேஜ் கூட பார்த்தீங்கன்னா நம்ம எக்காலத்துக்குமான ஒரு லாங்குவேஜஸ் அவங்க என்ன அப்படின்றது நம்ம கேள்விகள் எழுப்பிக்கலாம். ஆனால் வசீகரம் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னா எக்காலத்துக்கும் வசீகர தோற்றங்கள் கொண்ட ஒரு பர்சன்ஸை ஒரு உடல் அமைப்பை உருவாக்குற அளவுக்கான சக்திகள் படைச்சவங்க தான் பார்த்தீங்கன்னா எகிப்தியர்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னா உடல் அமைப்பாலும் சரி லாங்குவேஜாலும் சரி நம்ம முழுமையாக ஒரு பர்சனாக ஒரு வியாதிகள் இல்லாத ஒரு சமூகமாக வாழணும் அப்படின்னு நினச்சோன்னா எகிப்தினுடைய பிரமிடுகளில் இருக்கக்கூடிய குறிப்புகளை நம்ம உணர்ந்தால் போதும். இதுதான் விஷயம். ஸோ ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜியாக நான் வைக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தினுடைய ஒரு காலகட்டத்தில் உலகத்தை மனதால் ஆண்ட ஒரு தலைமுறை உள்ள இருக்கக்கூடிய மம்மி கூடுகளா ஜீவ சக்திகளா உள்ள இருக்கிறவங்க தன்னுடைய குறிப்புகளையும் சொல்லி உணர்த்துற இல்ல உணர்த்தி சொல்ற சக்தி படைத்த ஒரு சமூகம் இன்றைக்கும் அங்க ஜீவனா இருந்துகிட்டு தான் இருக்கு. அதை நீங்க கோவில்னு பார்த்தாலும் சரி கல்லறைகளா பார்த்தாலும் சரி நிச்சயமா அவங்க மீண்டு எழுவாங்க. அந்த மீண்டு எழக்கூடிய எழுச்சி அப்படின்றது எப்படிப்பட்டதா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு சமூகமா மறுபடியும் ஒரு சமூகமா நம்ம யாருன்றதை முழுமையா உணர்ந்து அவங்க எல்லா துறை சார்ந்த வல்லுநர்களாகவும் மாறி மறுபடியும் ஒரு பெரிய கலாச்சாரத்தை ஒரு ராஜ்யத்தை மறுபடியும் அவங்க நிலைநாட்டுவாங்க. இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாட்டை ஆளக்கூடிய பர்சன்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். 195 நாடுகள்னு பார்க்குறோம்ல. அந்த 195 நாடுகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மறுபடியும் குறைஞ்சி ஒரு 15 ராஜ்யங்களாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த 15 ராஜ்யங்கள்ல நிச்சயமாக
இந்த எகிப்தியர்களும் மற்றவங்களா இருப்பாங்க. அப்படி எக்காலத்துக்கும் விதிகளை வகுத்து எக்காலத்திலையும் எல்லா பகுதியிலையும் மொழி புலமையை கத்துக்கிற வசீகர தோற்றங்களை உருவாக்குன இந்த அரேபியர்கள் அப்படின்றவங்க, இந்த எகிப்தியர்கள் அப்படின்றவங்க சரி. இப்ப இந்த பூனைகள், அதுல நம்ம ஒரு விஷயத்தை விட்டுட்டோம். இந்த பூனைகள் நாய்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 கான்செப்ட் வச்சுட்டோம். ஒரு எப்படி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஒரு சக்தி, இச்சா சக்தி, கிரியா சக்தி நம்ம பார்ப்போம் இல்லையா? அப்படி இச்சா சக்தி, கிரியா சக்தின்னு சொல்லக்கூடிய ஒரு 2 சக்திகளுடைய ஒரு ஆளுமை தான் அந்த இடத்துல நம்ம வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிற ஒரு 2 அனிமலினுடைய ஒரு இடம். ஸோ இந்த 2 பேருனுடைய, இந்த 2 அனிமலினுடைய வம்சாவழிகளை சார்ந்த மாய சக்திகளை உட்கொழுந்து இப்போ அந்த பைப்பிலியம் சொல்லுவாங்களா, அந்த கான்செப்டை வசீகரிக்கிற ஒரு கான்செப்டை உள்ள வச்சுக்கிட்டு அண்ட் போதனைகள் அப்படின்றத எழுத்துக்களா வடிச்சு வச்சு நம்ம எதிர்கால தலைமுறைக்கு முழுமையான வாழ்வியலை விலக்கிக்கிட்டு, நம்ம என்ன சொல்றது, நம்ம பிரமிடே பூமியே உடஞ்சி 2ஆ போனாலும், பிரமிடே சுக்குநூறா போனாலும் கிடைச்ச ஒரு துண்டை வச்சு நம்ம வாழ்க்கையினுடைய மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணி நம்ம அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றத மறுபடியும் நம்மளால மீட்டு எடுத்துட முடியும். அதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா துறை சார்ந்த வல்லுநர்களாக இருக்கக்கூடியவங்களும் ஒரு ஒரு சின்ன ஒரு பிட்டு துண்டு கிடைச்சா போதும், பழைய ஒரு 5000 வருஷம் 10,000 வருஷம் துண்டு கிடைச்சா போதும், அதுல இருந்து நம்ம இவங்க யாரு, எங்க இருந்தாங்க, எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வினை பொருள்னு சொல்லுவாங்க, அது எப்போ உருவாச்சு, அந்த உருவான நாட்கள்ல இருந்து காலத்துல இருந்து நம்மளால மீட்டு எடுத்து சொல்ல முடியும். அந்த ரியாக்ஷன்ஸ் சொல்லுவாங்க ஒரு பொருள் உருவானதுக்கு அப்படின்னு. ஸ்பிரிச்சுவலா பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொருளை சுத்தி எப்பவுமே ஒரு பவர் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட். சரிங்களா? ஸோ நம்ம முடிவுக்கு வந்துடலாம். இப்போ ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜியா இதனுடைய முடிவா நான் வைக்கிறது என்ன அப்படின்னா, எக்காலத்துக்குமான மொழிகளையும் வசீகர தோற்றத்தையும் உருவாக்கி கொடுக்கிற வல்லமை படைத்த ஒரு ராஜ்யம் அழிந்ததற்கான காரணம் யார்? மறுபடியும் இதே போது ராஜ்யத்தின் சந்திக்கிறார் அவங்க பாண்டி நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.